இஸ்ரேல் காசா போரில் இதுவரை சுமார் 40,500 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதில் காசா பகுதியில் மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுமார் 39,300 பேர். அப்போ மீதமுள்ள 1,150 பேர் எங்கே மரணம் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஸ்ரேல் தரப்பில். இதெல்லாமே அப்ராக்சிமேட் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அதாவது இஸ்ரேல் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற சரியான தகவலை சொல்லலாம், ஆனால் இத்தனை பேர் இருப்பாங்க என்று சொல்லப்படுகிறது. காசா தரப்புலேருந்து சொல்லி வந்து கொண்டே இருக்கிறார்கள், காட்சிகளும் வந்து கொண்டே இருக்கிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் சொல்லணும். அப்படின்னா, நம்ம தமிழகத்திலிருந்து போர்க்களமான இஸ்ரேல் காசா எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்கிறது என்று கேட்டீர்கள். ஆகின் சுமார் 5,000 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. 5,000 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தை சற்றே நாம் ஜூமின் செய்து பார்க்கலாம். உங்களுக்கு இஸ்ரேலுடைய வரைபடம் தெளிவாக புரியும். இஸ்ரேலை ரொம்ப ஜூம் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏற்கனவே இஸ்ரேலானது காசா மீது குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. வேறு எங்கேயாவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் இங்கிருந்து சென்ற வாரம் ஏமன் நாட்டில் தாக்குதல் நடத்தியிருந்தது நமக்கு தெரியும். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் தான் ஏமன் நாட்டுக்கு அங்கேருந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்க. இங்கே ஹூத்தி போராளி குழுக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஈரான் தான் துணை நிற்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஏற்கனவே காசா மீது குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, ஏமனையும் தாக்குகிறது, அங்கே ஹூத்தி போராளிகள் குழு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் ஜூமின் செய்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இஸ்ரேலுடைய வரைபடத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ரொம்ப தெளிவாக தெரியலன்னா அப்படின்னா கூட நான் உங்களுக்கு அந்த கார்னரில் பார்டர்ஸை கரெக்டாக மார்க் பண்ணால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் பார்டர் போடுறோம் இல்லையா, இதுதான் இஸ்ரேல். எவ்வளவு குட்டி நாடு என்று தெரிகிறதா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சரி சார் இஸ்ரேல் பற்றி சொல்லிட்டீங்க, இப்போது பாலஸ்தீனம் எங்கே இருக்கிறது, எந்த பகுதி சேர்ந்தது பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பகுதியும் காசா என்ற பகுதியும், இந்த பகுதி தாங்க எவ்வளோ குட்டி பகுதி பாருங்கள், இதுதான் காசா. வெஸ்ட் பேங்க்கும் காசாவும் சேர்ந்தது தான் பாலஸ்தீன பகுதி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இப்போ லெபனான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்து விடுவோம். லெபனான் ரோஸ் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் லெபனான். இப்போ நாம் செய்திக்கு வந்தால் உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே காசா பகுதியில் இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து கொண்டிருந்தது. காசா பகுதி இங்கே இருக்கிறது, அம்புகுறி போடுறோம் பார்த்தீங்களா. இப்பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, லெபனான் மீது இஸ்ரேல் ஏற்கனவே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது, அண்டை நாடு. அங்கேருந்து ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சமீபத்திய செய்தி, கடந்த ஒரு நாளில் மட்டும் காசாவில் எத்தனை மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 66 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, காசாவில் ஒரு ஸ்கூல் இருக்குங்க, அந்த ஸ்கூல் மேலே இஸ்ரேல் குண்டு வீசி விட்டார்கள். அந்த ஸ்கூலில் யார் இருந்தாங்கன்னா, ஏற்கனவே போருக்கு பயந்து உயிருக்கு பயந்து அந்த ஸ்கூலில் தஞ்சமடைந்திருந்தார்கள். அந்த ஸ்கூல் மேலே போய் குண்டு விழுந்தது. சுமார் 33 பேர் அந்த ஸ்கூலில் மட்டும் உயிரிழந்திருக்காங்க, குழந்தைகள் பெண்கள் உள்பட. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அங்கே ஹமாஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்ல, காசா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸ் இருந்தால் உயிரிழப்பில் அவங்களும் இருந்திருக்கணுமே, இங்கே பெண்கள் குழந்தைகள் போருக்கு பயந்து வந்தவர்கள் மட்டும்தான் தங்கியிருக்கிறார்கள், ஒரு ஸ்கூல் மேலே ஒரு பள்ளிக்கூடம் மேலே தாக்குதல் நடத்தினது நியாயமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். முதலில் அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். சரி, இப்போ நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்துட்டீங்க. இப்போ அந்த லேட்டஸ்ட் தகவல், அதற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்திற்கு நாம் வருவோம். ரோஸ் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தாங்க லெபனான். இங்கே ஒரு சிறிய பகுதி இருக்கும், இந்த பகுதிக்கு பேர், ஒரே நிமிஷம், அப்படி மேப் லேசாக மாறி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு
இந்த சிறிய பகுதி இங்கே இருக்குது பாருங்கள், இதற்கு பெயர் தான் கோலன் ஹைட்ஸ். லெபனானில் ஹெஸ்புல்லா இருக்கிறார்கள். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில், எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், இது இஸ்ரேல் மண். இங்கே லெபனான் நாட்டிலேருந்து ஹெஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமில். அதில் சுமார் 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டவர்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 10 வயதிலிருந்து 16 வயதிற்குள் சுமார் 10 பேர் காயம்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் முதலில் எங்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு பிறகு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பெரிய தாக்குதல் இது. எனவே எங்களுடைய பதிலடி பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபுட்பால் ஸ்டேடியமில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தை முதலில் பார்த்து விடுவோம். وينه ايه اكو ضرب دور بشرفي شرف امي ايه بعرض امي لا 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 هنا אנחנו רואים, אפשר, אני חייב שתראו את זה גם شاب؟ جنود لكان لمعه لا ஃபுட்பால் ஸ்டேடியம் தாக்கப்பட்ட காட்சிகளை பார்த்துட்டீங்க. இப்போ ஹெஸ்புல்லா என்ன சொல்கிறாங்க, லெபனானில் இருக்கக்கூடியவங்க, இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏற்கனவே ஒரு சில தாக்குதல்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த தாக்குதல் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி ஹெஸ்புல்லா சொல்ல, இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இல்லை லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா தான் இந்த தாக்குதலையும் செஞ்சுருக்காங்க, பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி லெபனான் மீது குண்டு வீசி வருகிறது. ஒரு சில நாடுகள்லாம் தங்களுடைய குடிமக்களே லெபனானில் இருக்காதீங்க, அங்கிருந்து வெளியேறி விடுங்கள், இஸ்ரேலின் தாக்குதல் மிக தீவிரமாக இருக்கலாம் என்றும் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கார். அங்கே நாடாளுமன்றத்தில் போய் பேசினார். அவருக்கு நாடாளுமன்றத்தில் வரவேற்பும் இருந்தது, எதிர்ப்பும் இருந்தது. நாடாளுமன்றத்துக்கு வெளியே வரவேற்பும் இருந்தது, எதிர்ப்பும் இருந்தது. அமெரிக்க மக்களே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஃபண்டு கொடுக்கக்கூடாது, இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்காவை தான் இருப்பது, எங்கள் நாடு அவ்வாறு துணை நிற்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று போராட்ட குழுக்களும் வந்த காட்சிகள் எல்லாம் நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம் 2 நாட்களுக்கு முன்பாக. அப்படி பிஸியாக இருந்த இஸ்ரேல் பிரதமர் அங்கிருந்து திடீரென அவருடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு இஸ்ரேலுக்கு மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் ஆலோசனை பண்ணி எங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி உயிரிழப்பு அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் இஸ்ரேல் காசா போரில் 9 மாதமாக நடைபெற்று வருகிறது. இந்த போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் இது போன்ற மிகப்பெரிய சம்பவம் ஒன்று அங்கே பதில் தாக்குதல் என்று நடந்து வருகிறது. ஹெஸ்புல்லா அமைப்பு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வேறு யாராவது பொறுப்பேற்பார்களா அல்லது என்ன நடந்திருக்கிறது என்பதை இஸ்ரேல் விசாரித்து சொல்லுமா அல்லது ஹெஸ்புல்லா தான் காரணம் என்று லெபனான் மீது தொடர்ச்சியாக குண்டுமலை பொழிந்து மீண்டும் உயிர் பலி அதிகரிக்குமா? இதையெல்லாம் அடுத்த சில நாட்களில் நாம் உலக அரசியலில் பார்க்க வேண்டி இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.